அப்படிப்பட்ட முதலமைச்சர் எப்படி உங்கள் உயிரை காத்தாரோ அதே போன்று உயிர் போன்று இருக்கின்ற மொழியை காக்க வேண்டும், நம்முடைய உரிமையை காக்க வேண்டும் என்று இன்றைக்கு போர்க்குரல் கொடுத்திருக்கார் என்று சொல்லும்போது அவர் கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். இந்த மேலே அமர்ந்து கொண்டு நான் பார்த்தபோது இங்கே ஒரு இளைஞர் ஒரு கார் இடர்னானப்போ உடனே 4 பேர் கத்தாங்க, என்னாச்சுப்பா விழுந்துட்டியாப்பா. உடனே இங்கே இருக்கின்ற பெண்கள்லாம் எட்டி பார்த்தீங்க, இங்கே என்னப்பா பிரச்சனைன்ட்டு. ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம் போனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் மேடையை பார்த்தீங்க நீங்கள். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அந்த மாதிரி இல்லை. ஏதோ முதலமைச்சர் ஏதோ ஒரு கருத்து சொல்றாரு, அங்கேருந்து ஒன்றியத்து வந்து கருத்து சொன்னது முடிஞ்சு போச்சுப்பா நம்ம நிம்மதியாக, அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏமாந்தீர்கள் என்று சொன்னால், நாம் ஏமாந்தோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக வட மாநிலம் எப்படி ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றதோ அது போன்று தமிழத்தை சீரழித்து அங்கே கால் ஊன்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மொழி என்று வரும்போது இந்த மொழிப்போர் தியாக தினத்தை ஒவ்வொரு ஜனவரி மாதமும் நம்ம கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது அவர்கள் நினைவு கூர்ந்து உணர்ச்சி வசத்தோடு நாம் பேசுகின்றோமே. எதற்காக? ஒவ்வொரு மேடையும் நான் ஒவ்வொரு தியாகிகளை பற்றி பேசும்போது கோடம்பாக்கம் சிவலிங்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். 1965 ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு சொன்னது. என்ன சொன்னது என்று சொன்னால், இந்த வருடம் குடியரசு தினத்துக்கன்று இந்திய ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரப் போவதாக அந்த ஒன்றிய அரசு அறிவித்தது. உடனே கோடம்பாக்கம் சிவலிங்கம் என்ன சொன்னார் என்று சொன்னால், 1964 சின்னசாமி மாதிரி ஒரு 10 தமிழன் செத்தாதான் நம்முடைய தமிழை காக்க முடியும் போல இருக்கு, இந்த இந்தியை ஒழிக்க முடியும் போல இருக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்த சிவலிங்கம் ஒரு நாள் உள்ளபடியே, ஏனால் அந்த குடியரசு தினத்திலே அது போன்ற ஒரு அறிவிப்பு வந்தது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார், அந்த குடியரசு தினம் என்பது நமக்கான துக்க நாளாக இருக்கும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். ஆனால் அது உள்ளபடியே ஒரு துக்க நாளாக மாற்றி காட்டினான் அன்றைக்கு இருந்த அந்த தியாகி கோடம்பாக்கம் சிவலிங்கம். தீக்கு தன்னுடைய உடலை இரையாக்கி கொண்டு இந்த தமிழ் மொழி வாழ வேண்டும், இந்தி ஒழிக இந்தி ஒழிக என்று மாய்ந்து போனான் அந்த கோடம்பாக்கத்தை சார்ந்த சிவலிங்கம். மாநகராட்சியில் ஒரு ஊழியராக பணியாற்றியவர். ஏன் நுங்கம்பாக்கம் பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதி கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பொருளாளராக பணியாற்றிய ஒரு தோழன். ஆக நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தோழன் அன்றைக்கு தன்னுடைய உயிரை தீக்கிரையாகினார் என்று சொன்னால், அந்த தோழனுடைய அந்த நெருப்பு என்பது ஏதோ எரிந்து அணைந்து விட்டதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம். இன்னும் அந்த நெருப்பு எங்களை போன்றோடைய உடல் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக மொழி என்று வரும்போது வெறும் தமிழ் மொழியை காப்பதற்காக மட்டும்தானா இந்த குரல் கொடுக்கிறார், அல்லது தமிழ்நாட்டுக்கான குரல் என்று நினைக்கிறீர்களா? ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மொழியும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்தி மொழியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த போன்ற போர்க்குரலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மாநில உரிமை என்று வரும்போது இந்த மறுசீரமைப்பு என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கான அந்த நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்க போது, நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி இருக்குது என்று சொன்னால், நீங்க போட்ட கோடை நாங்கள் அழிக்க மாட்டோம், அந்த கோடை அப்படியே தான் இருக்கு என்று சொல்லி நமக்கே தெரியாம பக்கத்தில் மிகப்பெரிய கோடை கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நடந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் என்பதை இன்றைக்கு வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்றைக்கு கூட்டி நடத்தி கொண்டிருக்கின்றார்.